ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்து அருள்வாய். சச்சரவின்றி சனீஸ்வரத் தேவே, இஜ்ஜகம் வாழ இன்னருள் தாதா. அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை, சங்கரமடம், காஞ்சிபுரம். அலைபேசி 9865098370. அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் நமது நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற 29/3/2025, அதாவது மார்ச் மாதம் 29ஆம் தேதி, பங்குனி மாதம் 15ஆம் நாள் சனிக்கிழமையன்று சனி பகவானாகப்பட்டவர் கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பயிற்சியாகிறார். அது சமயம் நமது மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம் ஆகிய ராசிகளில் பிறந்த நமக்கு இந்த 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி என்ன நன்மை தீமைகளை தரப்போகிறது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்குறோம். பொதுவாக இந்த 9 கிரகங்கள் அப்படிங்கிறத எடுத்துனோம்னா, அதாவது கோச்சார பலன்கள் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம பேசுகிறோம். கோ அப்படின்னா கிரகங்கள் அப்படிங்கிற சொல்லு, அதாவது கோங்கிற வார்த்தைக்கு கிரகங்கள்ங்கிற அர்த்தம். சாரம் அப்படின்னா பயிற்சி ஆகுதல், நகருதல், மூவாகிறது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். கோச்சாரம்னா கிரகங்களுடைய நகர்வுகள். கிரகங்கள் எங்கே நகரும் அப்படிங்கிற கேள்வி வரும். நமக்கெல்லாம் எப்படி சொந்த வீடு இருக்கோ அந்த மாதிரி நவகிரகங்களுக்கு வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த 12 ராசிகள். அப்படி பார்க்கும் பொழுது சூரிய பகவானுக்கு சிம்ம ராசி வீடாகவும், சந்திர பகவானுக்கு கடகராசி சொந்த வீடாகவும், செவ்வாய் பகவானுக்கு மேஷமும் ரிச்சிகமும் சொந்த வீடாகவும், புத பகவானுக்கு மிதனமும் கன்னியும் சொந்த வீடாகவும், குரு பகவானுக்கு தனுசும் மீனும் சொந்த வீடாகவும், சுக்கிர பகவானுக்கு ரிஷபமும் துலாமும் சொந்த வீடாகவும், சனீஸ்வர பகவானுக்கு மகரமும் கும்பமும் சொந்த வீடாகவும் கருதப்படுது. இந்த ராகு கேதுகளுக்குன்னு தனி வீடு கிடையாது. இப்போ மே மாதம் அடுத்த பயிற்சி அதுவும் வரும், ராகு கேது பயிற்சி. அப்போ பயிற்சியாகி அவங்க எங்கே உட்காந்துருக்காங்களோ அந்த 2.5 வருஷம் அவங்களுக்கு அது சொந்த வீடு. எந்த டைமில் அவங்க உட்காடுறாங்களோ அது சொந்த வீடு ஆயிரும். ஆனால் மற்ற 7 கிரகங்களுக்கு இது நான் சொன்ன இந்த கிரகங்களுக்கு இந்தந்த வீடுகள் தான் பர்மனண்டான சொந்த வீடு. ஆனால் எதுக்காக இதை சொல்கிறேன்னா, இப்போ நமக்கு சொந்த வீடு இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால நம்ம பிறந்ததிலிருந்து வாழ்நாள் முழுவதும் யாரும் வீட்டிலேயே தங்கி இருக்கிறது இல்லை. பல வேலைகளாக பல காரியங்களாக நல்லது கெட்டதுக்கு அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி கிரகங்களும் ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருக்கும். அதற்கு பெயர் தான் பயிற்சி. அந்த பயிற்சி ஆகிறதுல கால அளவுகள் உண்டு. அதாவது ஒரு கிரகம் ஒரு ராசியில் இவ்வளோ நாள் தங்கும் அப்படின்னு. அதாவது அதில் பார்க்கும் பொழுது அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு எடுத்துட்டோம்னால் 4 கிரகங்கள். அதில் மிகவும் முக்கியம் வாய்ந்தது தான் சனி பகவான். 2.5 ஆண்டுகள் ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்து அதுக்கப்புறம் தான் அடுத்த ராசிக்கு போவார். அதிகம் அவர் தான். அப்புறம் ராகு கேது 1.5 வருஷம், குரு பகவான் 1 வருஷம். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த பத்திரிக்கை, ப்ரெஸ், மீடியா, கோவில்கள் இதிலெல்லாம் இந்த சனிப்பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சியை மட்டும் கொண்டாடுறோம். இப்போ இந்த சனிப்பயிற்சி அப்படின்னு எடுத்தனால் 2.5 வருஷம் ஒரு ராசியில் தங்கிறதுனால மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக கருதப்படுது. அதாவது அதிக நன்மையை கொடுத்தாலும் கொடுத்துருவார் சனி பகவான், அதிகமான தீமையை கொடுத்தாலும் சனி பகவான் கொடுப்பார். அவர் மாதிரி கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை, கெடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. அதனால தான் சனின்னா பயம் எல்லாருக்குமே. அப்பேற்பட்ட இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி இந்த ஆண்டு இப்போ நடந்துச்சு, இந்த 2.5 வருஷம் கழிச்சு தான். இப்போ இந்த நடக்கக்கூடிய பயிற்சியின் மூலமாக எந்தெந்த ராசிகள் நன்மையை அடையுது, என்னென்ன ராசிகள் பரிகாரம் பண்ணிக்கொள்ள வேண்டிய ஒரு அமைப்பில் இருக்கும், கஷ்டங்கள் பட வேண்டிய அமைப்பில் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்குறோம். அதில் பார்க்கும் பொழுது இந்த பதிவை முழுமையாக நீங்கள் பார்த்து இதில் என்னென்ன நன்மை தீமைகள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நீங்கள் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி பிடித்திருந்தால் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி மீண்டும் இது போன்ற நல்ல நிகழ்ச்சியெல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு கேட்டுண்டு மேற்கொண்டு, அன்பார்ந்த எங்களுடைய மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மிதுன ராசி நேயர்களுக்கு வருகின்ற 29/3/2025, அதாவது மார்ச் மாதம் 29ஆம் தேதி, பங்குனி மாதம் 15ஆம் நாள் சனிக்கிழமை என்று இருக்கிறதுலே நன்மை தீமைகளை அதிகமாக செய்யக்கூடிய கிரகம் சனி பகவான். அந்த சனி பகவானாகப்பட்டவர் கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பயிற்சியாகிறார். அது சமயம் மிதுன ராசியான நமக்கு
என்ன நன்மை தீமைகளை செய்யப் போகிறார் அப்படிங்கிறதான் இந்த பதிவில் பார்க்குறோம். பொதுவாக மிதுன ராசி அப்படின்னு எடுத்துட்டால் புதனுடைய ஆதிக்கத்தில் வர்றீங்க. கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கக்கூடியவர்கள். கணிதம், ஐடி, கம்ப்யூட்டர் இந்த மாதிரி துறையில் தான் அதிகமாக சாதிக்கணும்னு ஆசைப்படுவீங்க. அதில் தான் வேலை செய்யணும்னு ஆசைப்படுவீங்க. விஞ்ஞானம், அறிவியல், ஆராய்ச்சி, கணிதம், ஆடிட்டிங் அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு அதிகமாக வரக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. அப்பேற்பட்ட தங்களுக்கு இந்த மிதுன ராசிக்கு சனி பகவான் பயிற்சியாய் என்ன நன்மைகளை தரப்போகிறார், என்ன தீமைகளை தரப்போகிறார்ங்கிறத பார்க்குறோம். மிதுன ராசி அப்படின்னு எடுத்துட்டா பொதுவாக 10ஆம் இடத்திற்கு சனி வரார். இவ்வளவு நாளாக 9ஆம் இடத்துல இருந்து நன்மைகளை கொடுத்து கொண்டிருந்தார். 10ஆம் இடத்திற்கு சனி வரும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு புலிப்பாணி சித்தர் தன்னுடைய பாடலில் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, 10லே சனியும் நிற்கில் 10 குலைந்து அலையச் செய்வர், செத்திடும் ஆடு மாடு சிலுகுடன் மனிதர் கேடாம், பொற்றிடும் விளைவு குன்றும் பொருளெல்லாம் சேதமாகும், சுற்றியே படுத்தும் இந்த சுகணமாம் சனியின் வாரேன்னு பாடுறார். 10ஆம் இடத்துக்கு சனி வந்தால் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறார். அதாவது 10ல் சனியும் நிற்கில் 10 குலைந்து அலையச் செய்வாராம். 10னா நம்ப சனி பகவான் 10ஆம் இடத்துக்கு வரும்பொழுது மனுஷனையே குன்றி அதாவது நடுங்கி போயிட்டான். என்ன சொல்லுவாங்க, அது குலைஞ்சு போயிட்டான் ஆளே, 10 குலைந்து நடுங்க வச்சிருவாராம். நம்மளுடைய மூளை, செயல், எண்ணம் எல்லாமே நம்ம இஷ்ட பிரகாரம் நடக்காது. பைத்தியம் முடிச்ச மாதிரி அலைய வச்சிருவாராம். 10லே சனி வரும்பொழுது 10 குலைந்து அலையச் செய்வார். செத்திடும் ஆடு மாடு, வீட்டில் இருக்கக்கூடிய கால்நடைக்கு சோறு போடுற கூட நம்மள்ட்ட வழி இருக்காதான். ஆடு மாடு கூட வளர்த்துறதெல்லாம் போய் சேர்ந்துருமா. செத்திடும் ஆடு மாடு சிலுகுடன் மனிதர் கேடாம், நோயுடன் மனிதர் கேடு. சிலுகுன்னா நோய், வீட்டில் இருக்கிற மனிதர்களுக்கு நோய் நொடிகள் உண்டாகும். ஆடு மாடு செத்து போகும். 10 குலைந்து என்ன பண்ணுறது, எவங்கிட்ட போகிறது, எப்படி போய் எதை தின்னா பித்தம் செலியாகும். இப்படியெல்லாம் ஒரு பயங்கரமான ஒரு கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய நேரம். பொற்றிடும் விளைவு குன்றும், நம்ம செய்கிற என்ன வேலை செஞ்சாலும் அதில் கடைசியில் கெட்ட பேர் தான். விளைவு குன்றும், எந்த வேலைக்கு போனாலும் எந்த ஒரு காரியம் செய்தாலும் அது 2 தடவை செய்யணும். கெட்ட பேர் தான் அப்படி செஞ்சுமே, நன்மைகள் வராது. 10 தடவை செஞ்சாலும் கெட்ட பேர் தான். இந்த ஒரு தடவை கூட நன்மை செய்து 9 தடவை செஞ்சு ஒரு தடவை கரெக்டாக பண்ணிட்டேங்கிற நல்ல பேர் வாங்க முடியாது. 10 தடவை செஞ்சால் 10 தடவையும் விளைவு குன்றும். இந்த மாதிரி டைமில் யாருக்கு இருந்தாலும் சரி, பொருளெல்லாம் சேதமாகும். இருக்கிற பொருளெல்லாம் அழிஞ்சு போகும். சேர்த்தி வச்சதெல்லாம் அழித்து தான் சாப்பிட்ணும். சம்பாரித்து சேமித்து சாப்பிட்றதுக்கு வழி இல்லை. அந்த மாதிரி பொருளெல்லாம் சேதமாகும். சுற்றியே படுத்தும் இந்த சுகுணமாம், சுற்றி இருக்கிறவங்களையும் சேர்த்தி படுத்துமா. நம்ம கூட இருக்கிறவங்க அம்மா, அப்பா, அக்கா, தங்கச்சி, புருஷன், பொண்டாட்டி, அம்மா, அண்ணன், இந்த மாதிரி யார் நம்ம கூட இருக்காங்களோ அவங்களையும் சேர்த்தி பிராணம் எடுக்கும் படுத்தும் இந்த 10ல் சனி வரும் பொழுது. சனியின் வாரே அப்படின்னு புலிப்பாணி சித்தர் சொல்கிறார். அதனுடைய விளக்க உரை என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் இடத்துல சனி வரும் பொழுது கெட்ட காரியத்தில் பிரவர்த்தி, நல்ல காரியத்தில் பேர் வாங்க முடியாது. தேவையில்லாத சேர்வார் செயற்கையில் சேர்ந்து கெட்ட காரியங்களை செய்து அதில் பிரவர்த்தி, அதில் பேரும் புகழும் அடையலாம். கெட்டதில் கெட்ட நண்பர்கள், கெட்ட சகவாசம், அதனால் பிரச்சனைகள். கெட்ட காரியத்தில் பிரவர்த்தி, மானம் கெட்டு விடல், மானம் கெட்டு போயிடுமா. இவ்வளோ நாளாக ஒரு மானத்தை காப்பாற்றி வச்சுருப்போம், இந்த தன்மானம்ங்கிறது போயிடும், மானம் கெட்டு போகிறது, அந்த மாதிரி அமைப்பு. அல்லது ரோகம் உண்டாகும். ரோகம்னா நோய், பெரிய நோய், கொடிய வியாதிகள். ஏன்னா 10ஆம் இடம்ங்கிறது தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம்னு பேர். இப்போ அந்த இடத்துல பார்த்தா தொழிலில் பிரச்சனை, ரோகம் ஏற்படுது, வியாதி உண்டாகுது. புதிதான வேலை கிடைத்தல், இருக்கிற வேலை இல்லாமல் புதிதாக ஒரு வேலைக்கு போகிறது, புதுசாக ஒரு வேலைக்கு போய் அந்த இடத்துல கெட்ட பேர் வாங்குறது, அந்த மாதிரி அமைப்பையும் போட்டிருக்கார். யவனேஸ்வரர்ங்கிறது சொல்கிறார். புதியதொரு வேலையில் நாமநாசமும், நாமம்னா பெயர், நாமம் கெட்டு போகிறது. புதுசாக வேலைக்கு போய் நானும் போகிறேன்னு ஒரு பெயர் கெட்ட பேர் வாங்கி தான் திரும்பி வருவோமா, அந்த மாதிரி அமைப்பு. பொருள் நாசம் உண்டாகும். வித்யை கீர்த்தி இவளின் நாசம். வித்யினா என்ன, கல்வி, நம்மளுடைய படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்காது. படித்த படிப்பு நாசமாக போயிடும், சம்மந்தமே இருக்காது. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா நான் எம்ஏ பிஹெச்டிம்பா, கடைசியில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சின்ன வேலையை செஞ்சுட்டு இருப்பான். நிறைய பேர் பார்க்குறோம். ஏன்னா படிப்புக்கு தகுந்த வேலைங்கிறது கிடைக்கிறது இல்லை. கிடைச்ச வேலை ஏதோ ஒன்று நமக்கு சம்பளம் கிடைச்சா சரி அப்படின்னு போகக்கூடிய அமைப்புகள் உண்டாகுது. அப்போது வித்யினா படிப்பு நாசம், கீர்த்தி புகழ் நாசம் உண்டாகிறது. ஐஸ்வர்யம் அப்படிங்கிறது கிடைக்காது, இருக்கிற ஐஸ்வர்யம் போயிடுது. முயற்சிக்கு தக்க பலன் கிடைக்காது. அதாவது மீதம் பிடிக்க முடியாதான், சம்பாதிக்கிறதுல மீதம் பிடித்தது அப்படிங்கிறது கிடையாது. இந்த 2.5 வருஷத்துக்கு சம்பாதிக்கிறதே கஷ்டம், சேமிப்பும் கஷ்டம். இருக்கிறத வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு யவனேஸ்வரர் சொல்கிறார். தன இழப்பு ஏற்படும். பொதுவாக வாசித்து அறிதல், படித்து அறிவை உண்டாக்குதல், இப்படியெல்லாம் பலவிதமான பிரச்சனை. உத்தியோகத்தில் வகையில் மேல் அதிகாரிகளில் பாராட்டு கிடைக்காது, எப்போ கேள்வி திட்டின்னு தான் இருப்பாங்க. ஊதிய உயர்வு ஏற்படாது. தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு கெட்ட பெயர், நஷ்டம், இந்த மாதிரியெல்லாம் பலவிதமான கெடுதல்கள் மட்டுமே செய்யக்கூடிய நேரம் மிதுன ராசிக்கு சனி பகவான் இந்த பெயர்ச்சி. நல்லது இருந்தால் நல்லது சொல்லலாம். 10ல் சனி வரும்பொழுது கண்டிப்பாக நல்லது நடக்காது.
தொழிலில் பிரச்சனை, அன்றாட வாழ்க்கை ஜீவனத்தில் பிரச்சனை, தன் மானத்தில் பிரச்சனை, வாழ்கிறதுல பிரச்சனை, முன்னோர்களுக்கு கர்மா பண்ண வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறத தான் கொடுக்குறார். அதனால் மிதுனராசினியர்கள் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக சொந்த ஜாதகத்தை பார்த்து பரிகாரங்கள் பண்ணிக்கொள்ள வேண்டிய அமைப்பில் தான் இருக்கீங்க. அதனால் இந்த பதிவை பார்த்த உடனே கீழே தெரியக்கூடிய அடியனுடைய தொலைபேசி எண்ணான 9865098370 இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு என்ன பரிகாரம் பண்ணலாம், இதற்கு என்ன விடிவு காலம் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு இன்னும் 2.5 வருஷம் இருக்குது. அதனால் இதற்கு தீர்வுகள் உண்டு. உங்கள் சொந்த ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல இடத்துல இருந்தால் இந்த பிரச்சனையிலிருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். இப்போ எப்படி தெரிஞ்சுக்கிறது? பார்த்தா தான் தெரியும். அதனால் இந்த பதிவை பார்த்தவுடன் அந்த அலைபேசிக்கு தொடர்பு கொண்டு சொந்த ஜாதகத்தை முழுமையாக கணித்து பார்த்து முழு பலாபலன்களையும் தெரிந்து கொண்டு தினமும் முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட இந்த சனிப்பெயர்ச்சி தங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்று கூறி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.